லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 41 தொடக்கம் 51. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகளின் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்வுகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். சிந்தனை. இன்று மரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவு கூர்கின்றோம். மரியாவின் மாசில்லா உற்பவத்தின் கோட்பாட்டின் விளைவாக கிறிஸ்துவுக்கு முன் 15ஆம் ஆண்டில் மரியாவின் மாசற்ற இதயம் உருவாக்கப்பட்டது. மரியா தன் இதயத்தில் கடவுளின் நிறைவான அன்பை இருத்தி அதை தியானித்து கொண்டிருந்ததை தியானிக்க மரியாவின் மாசில்லா இதய பக்தி எம்மை அழைத்துச் செல்கிறது. மரியாவின் இதயத்தின் ஒரு பார்வையை முதலில் லூக்கா நற்செய்தியில் நாம் காண்கின்றோம். வானதூதர் மூலமாக இயேசுவின் பிறப்பை அறிந்து கொண்ட இடையர்கள் உடனேயே பெத்லகேமுக்கு சென்று குழந்தையை கண்டு அவரை ஆராதித்து பின் தாம் கண்ட வானதூதரையும் அவரது செய்தியையும் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் தெரிவித்தனர். இவற்றை கேட்ட மரியா அவற்றை தம் இதயத்தில் இருத்தி சிந்தித்தார் என்று லூக்கா பதிவிடுகின்றார். 2:19. அவ்வாறே காணாமல் போன இயேசுவை மரியாவும் யோசேப்பும் 3ஆம் நாள் தேவாலயத்தில் கண்டபோது, ஏன் தங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்று மரியா இயேசுவை வினவிய போது இயேசு அளித்த பதில் அவர்களுக்கு புரியவில்லை. அங்கும் மரியா இயேசு சொன்னதை தம் இதயத்தில் பதித்து வைத்திருந்தார் என்று லூக்கா குறிப்பிடுகின்றார். 2:59. தொடர்ந்தும் திருவிவிலியத்தில் இடம்பெறுகின்ற இயேசுவுக்கும் மரியாவுக்கும் இடையிலான ஒவ்வொரு சந்திப்பும் அன்பையும் சிந்தனையையும் தூண்டுகின்ற மறைபொருளாகவே இருப்பதை நாம் காணலாம். மிகவும் குறிப்பாக சிலுவையடியில் நின்று கொண்டிருந்த மரியா அன்போடு அவரை நோக்கி கொண்டு நின்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசு மரியாவை யோவானிடமும் யோவானின் மூலம் முழு திரு அவையையும் மரியாவிடமும் ஒப்படைக்கின்றார். கடவுளின் தாயாகிய மரியா தமது வாழ்நாள் முழுவதும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்ட மாசில்லா உட்பவியாக இருப்பதால் அவருடைய வாழ்வு முழுவதும் எப்படியாக மாசில்லாது இருந்ததோ அப்படியே அவரது இதயமும் மாசற்றதாக இருந்தது. ஒவ்வொரு மனித இதயத்தையும் போலவே மரியாவின் இதயமும் ஒவ்வொரு உறவையும் அன்பு செய்யும் அடையாளமாக இருந்தது.
இறை அன்னையின் இயேசுவுக்கான மனித அன்பு முழுமையானது. அதை தியானிப்பது பலனுள்ளது. கடவுளுக்கும் அவர் மகனுக்கும் அவர் தாயாக ஆகுமுன் மனிதர்கள் மத்தியில் முழுமையான அன்பு இருக்கவில்லை. ஆதாம் ஏவாள் தொடக்கம் மனிதரின் அன்பு சுயநலத்தோடும் பாவத்தோடும் கலப்புற்ற அன்பாகவே இருந்து வந்தது. இயேசுவின் மனித பிறப்பின் தருணத்தில் இருந்தே கடவுளின் தாய்க்கும் அவரது மகனுக்கும் இடையே மனித அன்பின் சரியான பரிமாற்றம் ஏற்படத் தொடங்கியது. இன்று நாங்கள் அந்த முழுமையான அன்பை கொண்டாடவும் அதை தியானித்து பகிர்ந்து கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். 1854 மரியா மாசில்லாமல் உட்பவித்தாள் என்ற நம்பிக்கை கோட்பாடு 9ஆம் திருத்தந்தையால் பிரகடனப்படுத்தப்பட்டதை தொடர்ந்தே மரியாவின் மாசில்லா இதயம் என்ற பெயரும் உருப்பெறத் தொடங்கியது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே மரியாவின் மாசில்லாமையை பற்றி விரிவாக எழுதுகின்றார். 1916 போர்த்துக்கல்லின் பத்திமாவில் 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த வானதூதர் இயேசுவின் திரு இதயத்தை பற்றியும் மரியாவின் மாசில்லா இதயத்தை பற்றியும் அதன் நிலையான செல்வங்கள் பற்றியும் பேசினார். பின்பு 1917 அந்த 3 சிறுவர்களுக்கும் காட்சி கொடுத்த மரியாள் தமது 2வது காட்சியில் தமது மாசில்லா இதயத்துக்கு உலகளாவிய ரீதியில் விழா ஒன்றை ஏற்படுத்த தாம் விரும்புவதாக கூறினார். பின்பு 1925 1925 அம்மூன்று சிறுவர்களுள் ஒருவரான வாழ்ந்து கொண்டிருந்த லூசியாவுக்கு தோன்றிய அந்த அன்னை மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் தனது மாசில்லா இதயம் பக்தி வணக்கத்துடன் நினைவு கூறப்பட வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து 12ஆம் பயஸ் திருத்தந்தை 1944 மரியாவின் மாசில்லா இதயம் ஆவணி 22 உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். பின்பு 1969 6ஆம் போல் திருத்தந்தை அந்த விழாவை இயேசுவின் திரு இதய பெருவிழாவை தொடர்ந்து வரும் சனிக்கிழமைக்கு மாற்றினார். இன்று அதே விழா அவ்வாறே கொண்டாடப்பட்டு வருகின்றது. செபம். மரியாவின் மாசில்லா இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமென்.